அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. அரசு மருத்துவமனையில தரமான சிகிச்சை கொடுக்குறாங்களா, தரமான ஒரு மருத்துவம் கிடைக்குதுங்களா அப்படிங்கிறத நம்ம இங்கே பாதிக்கிறத விட இங்கே சிகிச்சைக்கு போகிற மக்கள் மீது அவர்கள் எப்படி நடத்துகிறாங்க, எப்படி நடந்து கொள்கிறாங்க, அதுதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது. மக்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு பணியாளருங்கிற மறந்து இந்த அரசு உடைய வேலையை செய்கிறவங்க எல்லாருக்குமே எப்படி இருக்குது தெரியுங்களா, நாங்கள் ஒரு அரசு பணியாளர், கவர்மெண்ட் எம்ப்ளாய் அப்படிங்கிற ஒரு ஹெத்து, ஒரு திமிரு, ஒரு தென்னாட்டு அப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அதை காமிக்கிறாங்க. என்னை ஒருமையில் பேசுகிறீங்க, மரியாதையாக பேசுங்க அப்படின்னு கூட நான் சொல்லக்கூடாதா? சொல்லலாமே. அப்படி சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கம் திருப்புறது, என்னை வேலை செய்ய விடாமல் தடுக்கிறாங்க, என்னை அடித்தாங்க, உடனே எல்லாம் இவங்க பணியாளர்கள்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க. அன்னைக்கு அரசு மருத்துவமனையில் என்ன நடந்துச்சு? தூக்கி எறிகிறார் மருத்துவர். அப்போ எனக்கு அந்த மனநிலை எப்படி இருக்கும் சொல்லுங்க? எதுக்காக தூக்கி எறிகிறாரு, எனக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிகிறாப்புல, அலட்சியமா பேசுறாப்புல, அப்படி கடிஞ்சு விழுகிறாரு. நானும் சொல்லி பார்க்குறேன், எதுவுமே இல்லாமல் அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுவோம். அப்புறம் அந்த அம்மா ஓடியாந்து அவங்களுக்கு உண்டான ஒரு எமர்ஜென்சிக்கு உண்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டு அந்த ஆக்சிஜனை பொறுத்துறாங்க. என் கண்ணு முன்னையே உயிர் போகுது. அது வர மருத்துவரே இல்லை. ராஜீவ்காந்தி மருத்துவமனை எங்கே இருக்குது? மையத்தில் இருக்குதுங்க. 2019 அவங்களுக்கு சாதகமாக தான் எனக்கு பதில் வந்துச்சு. நான் இப்போ சொன்னதில் நீங்கள் அவங்களுக்கு என்ன மாதிரி சிகிச்சை கொடுத்தீங்க அப்படிங்கிறத விட அவங்க நடந்து கொண்ட விதத்தை நீங்கள் பாருங்கள். எனக்கு எந்த அளவுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இந்த பையனுக்கு ஃபைலை ஏற்படுத்தி தூக்கி போட்டாங்க பார்த்தீங்களா, அதே நேரத்தில் அவங்க எனக்கு தூக்கி போடும்போது என்னுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஒருவேளை நான் இந்த பையனை மாதிரி கோபத்தில் நடந்திருந்தேன்னா நான் குற்றவாளி. காவல்துறை சித்திரவதையால 2 பேர் செத்தே போனாங்க. பாருங்க, அப்போ இந்த மாதிரி தொடர்ச்சி நடந்துக்கிட்டு தானே இருக்குது. நீங்கள் நல்லா பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ இந்த மருத்துவத்துறையில் இருக்கிற மருத்துவர் ஒரு உயிர் இந்த கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தும் அவருக்கு ஓகே ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும்? MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெரிதும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் சிறப்பு விருந்தினராக காந்தியவாதி சசிபெருமாள் ஆதரவு மது ஒழிப்பு போராளிகள் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தோழர் திரு சுந்தர் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. மகிழ்ச்சி. தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான பிரச்சனைகள் குறித்து, அதுவும் குறிப்பாக மது ஒழிப்பு குறித்தும் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் சமூகத்தில் இன்னொரு சம்பவம் நடந்துச்சு, அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டினுடைய தலைநகரான சென்னையில் மிக முக்கியமான ஒரு மருத்துவமனையில் ஒரு மருத்துவரை ஒரு வாலிபர் கத்தியால் குத்தி கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அவர் இன்று சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் சமூகத்தில் என்ன மாதிரியான விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எதுக்காக குத்தினார் தெரியுமா? அவருக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குன்னு அந்த விக்னேஷ் அப்படிங்கிற வாலிபருக்கு ஆதரவான குரல்களும் சமூக வலைதளத்தில் எழ ஆரம்பித்திருக்கிறது. ஒரு சமூகவியல் பார்வையாளராக இந்த விஷயத்தை எப்படி அணுகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க தோழர்? இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கொடுக்கக்கூடியது. குறிப்பாக ஒரு மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் உயிர்காக்கக்கூடிய ஒரு புனிதமான ஒரு பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களை நாம் மிகவும் மதிக்கக்கூடியவர்கள், பாதுகாக்கக்கூடியவர்கள். ஏன்னா மக்களின் உயிர்காக்கும் பணியை செய்யக்கூடிய ஒரு சிறந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கத்தியில் குற்றப்பட்டதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது சட்டப்படி குற்றம்தான். அது சம்மந்தமாக தொடர்ச்சியாக இப்போ அந்த ஒரு வாரமாகவே அதை பற்றிய ஒரு செய்திகளை தான் ஊடகங்கள் ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, வளர்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் குறிப்பாக ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. அந்த மருத்துவர் பாலாஜிங்கிற மருத்துவரை விக்னேஷ் என்கிற அந்த வாலிபர் கத்தியில் குத்திருக்கிறாப்புல. கத்தியில் குத்தப்பட்ட நபர் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவர் மேலே பெரும்பாலும் பரிதாபத்தை நம்ம பார்க்குறத விட இந்த வாலிபர் விக்னேஷ் இருக்கிறாருங்கள, அவர் மேலே தான் பெரும்பான்மையான மக்கள் ஒரு பரிதாபத்தையும் அனுதாபத்தையும் கொடுக்கறத ஒரு பெரிய ட்ரெண்டாகவே இது பார்க்க வேண்டியதாக. என்ன காரணம் நினைக்கிறீங்க? அப்போ இதுதான் நம்ம பார்க்கணும். அதாவது ஒரு குற்றவாளி மீது எப்போயுமே மக்களுக்கு ஒரு கோபம், ஒரு வெறுப்பு வரும். அது ஒரு மருத்துவரையே குத்திட்டோம்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே கத்தியில் குத்தின நபர் அவர் சட்டப்படியே அவர் செய்த தவறு அப்படின்னு அங்கே சுட்டி காமிச்சாலும் அவர் மீது எதுக்கு அந்த ஒரு அனுதாபம், ஏன் ஒரு பரிதாபம் இந்த மக்கள் மத்தியில் எழுகிறது அப்படிங்கிறத இங்கே நம்ம ஆழமாக உற்று பார்க்க வேண்டியது இருக்குது. காரணம் என்னென்னு சொன்னால்,
அரசு மருத்துவமனையில் தரமான சிகிச்சை கொடுக்குறாங்களா, தரமான ஒரு மருத்துவம் கிடைக்குதுங்களா அப்படிங்கிறத நம்ம இங்கே விவாதிக்கிறத விட, இங்கே சிகிச்சைக்கு போகிற மக்கள் மீது அவர்கள் எப்படி நடத்துகிறாங்க, எப்படி நடந்து கொள்கிறாங்க, அதுதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது. யார் மருத்துவர்கள்? மருத்துவமனையில் உள்ள அரசு மருத்துவமனையா இல்லை தனியார் மருத்துவமனை? பொதுவாகவே வந்து அரசு மருத்துவமனையில் குறிப்பாக, தனியார் மருத்துவமனைகளை வந்து எப்படின்னு சொன்னால் அவர்கள் நடத்துகிற விதம் வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரமாக வந்து குறை சொல்லிட முடியாது. வியாபாரம், அதனால வரவங்களை வந்து அவங்க வந்து சரியாக வரவேற்பாங்க. அங்கு அவர்கள் பணத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை சரி வர வந்து சிகிச்சை நடக்காமல் உயிரிழக்கும் பொழுது அங்கே அதற்குண்டான கோவாலைகளை நம்ம பார்க்க முடியும். ஆனால் அரசு மருத்துவமனைகளை இந்த மக்கள் எப்படி அங்கே நடத்தப்படுறாங்க, அவர்களுக்கு எந்த மாதிரி எந்த விதத்தில் சிகிச்சை கிடைக்கப்படுகிறது, ஏன் அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. சற்று ஆழமாக உற்று பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ அரசு மருத்துவமனை யாருக்காக வச்சுருக்கிறாங்க? மக்களுக்காக வச்சுருக்கிறாங்க, ஏழை எளிய மக்களுக்காக வச்சுருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சிகிச்சை கொடுக்கறதுக்காக தான் வந்து அரசு தரப்பில் வந்து மருத்துவர்களையும் செவிலியர்களை மற்றும் இந்த மருத்துவமனைக்கு உள்ள ஊழியர்களை வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவங்களை அவங்க நடத்துகிற விதம் இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் பெரும்பாலான அரசு மருத்துவமனைகளுக்கு போய் பார்த்தாவே அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்றானவே என்னமோ வந்து இந்த அரசு இலவசமாக மருத்துவம் பார்க்குற எந்த இதாக எடுத்துக்கணும் பாருங்களேன், அரசு மருத்துவம் வராங்களா, ஒரு இலவச மருத்துவம் தானே பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு அநாகரிகமாக அவங்கள வந்து ஒரு முறையற்ற முறையில் வந்து அணுகிறாங்க. ஏற்கனவே வந்து ஒரு உடல் பலவீனமான ஒரு சூழலில் வராங்க. அப்போ அவங்கள வந்து முதல்ல சிகிச்சைக்கு முன்னே ஒரு அன்பாக ஒரு அரவணைப்பு, அதுதான் அவனை வந்து ஃபஸ்ட்டு வந்து அவனை சுகப்படுத்தும். அதுக்கு முன்னாடியே அவங்கள வந்து அலகழிக்கிறது, அவமதிக்கிறது, ரொம்ப சிரமப்படுத்துறது, ரெண்டாவது வந்து ஒரு மதிப்பு மரியாதை இல்லாமல் அவங்க நடத்துகிறாங்க. அப்போ எப்படி அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவங்க மேலே எப்படி இருக்கும்? இல்லை, எல்லா அரசு மருத்துவமனையும் இப்படியா பண்ணுறாங்க? எல்லா அரசு மருத்துவமனைகளையும் கிராமம் முதல் பெருநகரம் வரை இப்படி தான் இருக்குது. கோடிட்டு கூட நான் சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன். எனக்கு நடந்த அந்த சம்பவத்தையும் நான் எடுத்து இப்போ கோடிட்டு நான் காமிக்கிறேன். சமீபத்தில் எனக்கு ஒரு வாரமாக உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறேன். ஒரு 3 நாளுக்கு முன்னே சைதாப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு நான் போயிருக்கிறேன். நான் வந்து சரி அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் போனேன். அப்போ போகும்பொழுது காலை நேரத்தில் வந்து 9 மணியில் இருந்து 12 மணி வரை ஓபி டைம். அப்போ ஓபி டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் போனது 12 மணி 10 நிமிஷம் கொஞ்சம் பின்னாடி போயிட்டேன். அப்போ அதுக்கு பிறகு சரி என்ன அப்படிங்கிற போய் கேட்க போனால் மதியத்துக்கு 3 மணிக்கு மேலே வந்து அங்கே இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து, அதுவும் நான் வந்து முறையிட்ட பிறகு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பெரும்பான்மையான பேருக்கு எனக்கு தெரியாது. காலையில் மட்டும்தான் வந்து ஓபி பார்ப்பாங்க ஆரம்ப சுகாதார நிலையங்களில். மதியத்துக்கு மேலே 3 மணிக்கு இருந்து 5 மணி வரை இருக்குது அப்படிங்கிறது வந்து யாருக்கும் தெரியதில்லை. ஏன் அவங்க வெளியில் ஒரு அறிவிப்பு தகவல் மாதிரி அவங்க வெளிப்படுத்தலாம்ல, இந்த நேரம்லேருந்து இந்த நேரம் அந்த சிகிச்சை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, அதை விடுங்க. ரெண்டாவது, வர அந்த சிகிச்சை எடுக்க வராங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட அந்த மருத்துவர் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்த்தா வரிசையாக நிற்கிறாங்க. டிக்கெட் எடுக்கிற மாதிரி, ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுப்போம் பார்த்தீங்களா கவுண்டரில், அது மாதிரி வரிசையாக நிற்கிறாங்க. ஒரு பெர்சனையை வந்து அழைச்சி அவங்களுக்கு என்ன விதத்தில் மருந்து சிகிச்சை கொடுக்கணுமோ அது கொடுத்த பிறகு அடுத்த ஆள் அழைப்பாங்க. அப்படி தான் நம்ம பார்க்கலாம். ஆனால் இங்கே வரிசையாக அப்படியே நிற்கிறாங்க. அவங்க வந்த பிறகு மருத்துவரை போய் பார்க்க போனால் என்ன ஏது அப்படின்னு ஒருமையில் தான் பேசுகிறாங்க. சேரில் ஃபஸ்ட்டு வா உட்காரு அப்படிங்கிற ஒரு இது இல்லை. சேர் போட்டிருக்கிறாங்களே, உட்கார சொல்லலாம். வெளியில் வந்து அந்த பேஷண்ட்ஸ் நிற்கிறாங்களா, இல்லை அவங்க உட்காரதுக்கு பெஞ்சு இல்லையாங்க? ஏங்க பெஞ்சே இல்லைங்க, அந்த ஓபி போடுற இடத்துல சேர் இருக்குதுங்க. மறுபடியும் மருத்துவரை பார்க்க போகும்போது அந்த இடத்துல ஒன்றும் உட்கார வைக்கிறதுக்கு ஏதாவது சேர் போட்டிருக்கணும், இல்லை பெஞ்சு வச்சுருக்கணும்ல. ஒரு ஆள் அனுப்பலாம், அதுவும் இல்லை, வரிசையாக தான் நிற்கிறாங்க. ரெண்டாவது, அந்த மருத்துவரை பார்க்கும்பொழுது மருத்துவர் ஏன் வந்து சேர் எதிர்க்கு போட்டிருக்கிறாங்களே, இப்போ வர நபர்களை உட்காருங்க அப்படின்னு சொல்லணுமா சொல்லக்கூடாதுங்களா? கண்டிப்பாக எல்லாரும் சொல்லுவாங்களே. இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகும்பொழுது வந்து அவங்க உள்ளவங்க நம்மளை உட்காருங்கன்னு சொன்னாலும் தனி மனித மாண்பு அது முதல்ல. ஆமாம், அப்படி அது காவல் நிலையத்துக்கு போனால் கூட வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வழக்கறிஞரா போன உடனே நீ சொல்லாட்ட நான் போய் உட்கார்றதுக்கு வழக்கறிஞர் தேவையில்லை. சேர் போட்டு அவங்க உட்காந்துருவாங்க. ஃபஸ்ட்டு உட்கார சொல்ல அப்படிங்கிற மறுக்கும் சூழலே அவங்க உட்காந்துருவாங்க. ஆனால் இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, நின்றுட்டு தானே இருப்பாங்க. சமீபத்தில் கூட ஒரு தோழர், உங்களுக்கே தெரியும், நம்ம சட்ட பஞ்சாயத்து இயக்க தோழர் இருக்கிறாரு பார்த்தீங்களா, தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் மூலம் வந்து உட்காந்து அவர் விசாரணை போல உட்காந்து அவருக்கு பதில் கொடுக்குறாப்புல விசாரணை அதிகாரிக்கு, நீ எந்திரிச்சு நின்று கொடு, எந்திரிச்சு நிற்கிறதுக்கு ஒன்று இங்கே சட்டம் இல்லையா, நான் உட்காந்து நான் விசாரணைக்கு வந்து எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற அது என்னுடைய உரிமை அப்படின்னு அவர் சொல்கிறாப்புல. உடனே இவர் மீது வந்து அங்கு குற்றம் சுமத்தப்பட்டு வழக்கு தொடுக்கப்படுது. வழக்கு தொடுக்கப்படும் அவரை வந்து 10 ஆண்டுகள் தொடர்ந்து
அதை வந்து எதிர்கொண்டு இப்போதான் அதுக்கு தீர்வு வந்தது. அவர் உட்கார்ந்து விசாரணை வந்து எதிர்கொள்ளலாம், இவர் வந்து அங்கே விசாரணை அதிகாரி நடந்து கொண்டது தவறு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த 10 ஆண்டு காலமாக அவர் எவ்வளோ விதத்தில் அதை வந்து எதிர்கொண்டிருப்பாரு, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு. இது போல் ஒவ்வொரு சாமானியர்களும் எனக்கு எதிர்கொள்ள முடியுமா? நம்ம இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில் போனால் கூட, ஒரு பேருந்தில் ஏறினாலும் கூட சரி, ஒரு நடத்துனர் நம்ம நடத்துறது எப்படி இருக்கும்? விலையெல்லாம் டிக்கெட் கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பெண்களுக்கு. ஆனால் அவங்கள போய் பஸ்ஸில் ஏறிட்டாங்களா இறங்கிட்டாங்களா அப்படின்னு பார்க்கறது இல்லை. ஒரு ஏளனமாக போய் சீட்டில் உட்காரதுக்கு முன்னாடி பெண்களே சற்று கொஞ்சம் பலவீனமானவர்கள். அப்போ அவர்களை வந்து கொஞ்சம் ஏற கொஞ்சம் மெதுவாக இருக்கும். அவங்க போய் கொஞ்சம் சீட்டில் உட்காரணும், இல்லை போய் மற்றவர்களான ஒரு இடத்துல போய் நின்ற பிறகு விசில் அடிக்கணும், அதுவும் மாட்டாங்க. ஏறும் பொழுது சீட்டு வாங்கிட்டு போ, ஆடு மாடு மேய்க்கிற மாதிரி இது பண்ணுறது நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். அது எல்லாருக்குமே தெரியும். பெரும்பாலும் ஒரு பேருந்தில் வந்து ஒரு நடத்துனர் வந்து அவங்க பயணி போய் உட்கார்ந்த பிறகு இவர் தான் எழுந்து போய் டிக்கெட்டு கொடுக்கணும். ஆனால் இவங்க இப்போ எழுந்து படியில் வரும்பொழுதே டிக்கெட்டை நீட்டுவாப்பில், நீங்கள் வேண்டாம் பாருங்கள். அப்போ இவங்க எப்படின்னு சொன்னால் இலவச டிக்கெட் என்ன உன் பணத்தில் போட்டு கொடுக்குறியா? இந்த மக்களுடைய பணத்தில் இந்த மக்களுடைய மேம்பாட்டு வாழ்வுக்காக அரசு நிர்ணயிச்சிருக்குது. அதை வந்து இவங்க இலக்காரமாக பார்க்குறாங்க. இங்கே அதுதான் பார்க்க வேண்டியது. இலவசத்தை வந்து ஏளனமாக பார்க்குற போக்கு இருக்கு. அதாவது இந்த இலவசத்தை இவங்க வந்து அரசு பணி செய்கிறது யாருக்காக செய்கிறாங்க? மக்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு பணியாளருங்கிற மறந்து இந்த அரசு உடைய வேலையை செய்கிறவங்க எல்லாருக்குமே எப்படி இருக்குது தெரியுங்களா? நாங்கள் வந்து ஒரு அரசு பணியாளர், கவர்மெண்ட் எம்ப்ளாய் அப்படிங்கிற ஒரு ஹெத்து, ஒரு திமிரு, ஒரு தென்னாட்டு அப்படி இருக்கும் பார்த்தீங்களா? அதை காமிக்கிறாங்க. அப்போ நீ செய்யும் பொழுது அந்த நீ செய்கிற அந்த அநீதிக்கு நான் அதுக்கு என்ன சம்பந்தமாக ஏதாவது கேள்வி கேட்டால் அங்கு பணியிட பாதுகாப்புன்னு சொல்லிட்டு எங்களை தண்டிக்கப்படுறீங்க. பொதுமக்களாக இருக்கிற செய்கிற தப்பு யாரு? நீங்கள் செய்கிறீங்க. அப்போ அந்த இடத்துல வந்து என் உணர்வை நான் வெளிப்படுத்துகிறேன். என்னை ஒருமையில் பேசுகிறீங்க, மரியாதையாக பேசுங்க அப்படின்னு கூட நான் சொல்லக்கூடாதா? சொல்லலாமே. அப்படி சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கம் திருப்புறது. என்னை வேலை செய்ய விடாமல் தடுக்கிறாங்க, என்னை அடித்தாங்க, உடனே எல்லாம் இவங்க பணியாளர்கள்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணிக்கிடுவாங்க. அன்றைக்கி அரசு மருத்துவமனையில் என்ன நடந்துச்சு? ஆமாம், ஒரு மருத்துவருக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அவங்க ஸ்ட்ரைக் தானே பண்ணுவாங்க. ஓகே, மருத்துவருக்கு ஏற்கனவே கேளுங்க, ஏற்கனவே இந்த மருத்துவர் வந்து தாக்கப்பட்ட சம்பவம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடுலே ஒரு சிறப்பு ஆக்ட் ஒன்று போட்டு அவர்கள் மீது யாராவது எந்தவித அத்துமீறலோ இல்லை வந்து ஒரு பொருட்சேதமோ ஏற்படுத்தினால் அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லைங்களா? எடுக்கிறாங்க. இந்த சம்பவம் கிண்டியில் நடந்துருச்சு. அதுவும் இதான் முதல் சம்பவம். இவ்வளோ ஆண்டுகள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சம்பவம் பார்க்குறோம். அதாவது வந்து ஒரு சில சம்பவங்கள் பல பகுதியில் நடந்திருக்குது, அதை கண்கூடாயிருச்சு. இது கத்தியில் குத்தப்பட்டு அந்த சம்பவம் வந்து பெருசாக வந்து பேசப்பட்டிருக்குது. சரிங்களா? அப்போ அது பேசப்படும் பொழுது ஏன்னா ஏற்கனவே வந்து அரசுக்கும் மருத்துவர்களுக்குமே வந்து போக்கு சரியில்லை. ஏனென்றால் நம்ம மாண்புமிகு அமைச்சராக இருக்கிற சுப்பிரமணிய ஐயா அவர்கள் வந்து பல இடங்களில் போய் அந்த மருத்துவமனைகளை சோதனையிடுறாரு. அதனால வந்து அங்கே பணியில் இல்லாதவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறாப்புல. அப்படிங்கிறதுனால இவங்க மேலே வந்து அவங்க வந்து ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க. அரசின் மீதே அதிருப்தி மேலே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் காரணம் வந்து எப்படின்னு சொன்னால், அவர் எப்போ வேணாலும் வராரு பணியில். இங்கே மக்களுக்கு அந்த நேரத்துக்கு டியூட்டி டைம்ல அங்கே மருத்துவர் இல்லை, அப்போ பணியில் ஆள் இல்லைன்னு சொன்னால் இவர் என்ன பண்ணுறாரு? உடனே நடவடிக்கை எடுக்கிறாரு. அப்போ நடவடிக்கை எடுக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்க? இவர் மேலே அதிருப்தியில் இருக்கிறாங்க. அரசு நிர்வாகத்தில் இருக்கிறவங்க அவங்கள சார்ந்த துறை சார்ந்த ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் இவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இவர்கள் வந்து இவருடைய செயல் பணிகளை சில ஒரு அலட்சிய போக்குகளை வந்து தென்படுற மாதிரி காமிக்கிற மாதிரி ஒரு சொல்ல இது பண்ணிக்கிறது. அப்போ இந்த இடத்துல இவங்க அலட்சியம் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல. ஆமாம், ஒருத்தர் உள்ள கேபினுக்குள்ள பூந்து கத்தியால் குத்தாரில் தோழர் அதை வந்து வழியிலேயே மறிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க மருத்துவர்கள். ஆமாம், இது வந்து அவங்களுடைய நியாயமான ஒரு கோரிக்கை. நாங்கள் உயிர் காக்கிற பணி செய்கிற எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, உடனடியே எங்க சொல்லும்போது அதுக்குண்டான பாதுகாப்புகள் ஏற்படுத்தி கொடுங்க. அது நியாயமான கோரிக்கை தான். உடனே கைது பண்ணாங்க. அவன் வந்து ஒரு எப்படி சொன்னா ஒரு ரவுடியோ ஒரு சரித்திர குற்றவாளியோ கிடையாது. நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவன் எதுக்கு தன்னுடைய தாயாருக்கு இந்த மாதிரி ஒரு மருத்துவ சிகிச்சை மூலம் அது வந்து ஒரு ராங்கு எஃபெக்ட் ஆகிருக்குது, புரியுதுங்களா? அப்போ இந்த சூழலில் வந்து அவன் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கிறான். அப்போ அந்த சிகிச்சை தொடர்ந்து எடுத்த சமயத்தில் வந்து அந்த மருத்துவர் மூலம் இவங்க தாயார் இவங்களை அவமதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஃபைலை தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்க. இப்போ பெரும்பாலுமே வந்து நம்ம வீட்டு பெண்களை வந்து தவற அசிங்கமான ஒரு வார்த்தையில் பேசினாவே ஒரு அதர ஆண்மகன் மீது நமக்கு ஒரு கோவரமாக வராதுங்களா? வரும். அப்போ தன்னுடைய தாயாரே தன் கண் முன்னாலே ஒரு அவமதிப்பு படுத்திருக்கும் பொழுது அவன் மனசு வந்து ஒரு உளைச்சலோ ஒரு மன உளைச்சலோ மன வேதனையோ ஏற்படுத்தியிருக்கேன். என்னுடைய தாயாரே அம்மாவை எப்படா நீ பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒன்று இருக்கும். அதுவும் இல்லாமல் இவர் வந்து இந்த சிகிச்சை முறை இவர்கிட்ட மேற்கொண்டதில் வந்து சரிவர இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு தனியார் மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொண்டதில் வந்து அங்கே அவருக்கு கிடைக்கப்பட்ட பதில் என்ன, ஏற்கனவே சிகிச்சை எடுத்த முறையில் வந்து சரியில்லை அப்படின்னு பதில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் பொதுவாக தனியார் மருத்துவமனை அப்படி தானே அரசு மருத்துவமனையை குறை சொல்லுவாங்க. அப்ப அதான் தம்பி நம்பி இருக்க கூடாது அப்படிதான் நீங்க சொல்றீங்க. அவங்க சொல்றாங்க இவர் உடனே எமோஷன் ஆயிருக்க கூடாது,
அடுத்த ஒரு மருத்துவரை பார்த்து ஒரு ஆலோசனை எடுத்திருந்திருக்கலாம். இவர் அவசரப்பட்டுட்டாரு, நிறைய செலவு வேற பண்ணிருக்காங்க. அவசரப்பட்டுட்டாரு. அதனால என்ன பண்ணிட்டாப்புல இவர் இந்த தவறை ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த மருத்துவர்கிட்ட போய் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, எங்க அம்மாவுக்கு நுரையீரல் பாதிப்பு ஆயிருச்சு, இப்போ என்ன பண்றாரு, இதை அவர்கிட்ட கேட்கறதுக்காக அவர் போறாரு. கேட்க போகும்போது அவர் என்ன கையில அந்த கத்தி எடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. போய் கேட்கும் பொழுது வார்த்தை முட்டி இருக்கு, தள்ளி விட்டுருக்காங்க. தள்ளி விட்ட சூழல்ல இவர் ஏற்கனவே இருந்த கோபத்தின் பிரகாரமாக அவர் அந்த தாக்குதல் கொடுத்துட்டாப்புல. அவர் கொடுத்து இவர் ஒரு அவர் அந்த மருத்துவர் ஒரு பேக் பேங்க்ஸ் பொருத்தப்பட்ட ஒரு இதய பிரச்சனை உள்ளவர் தான். இந்த வாலிபர் இருக்கிறார் பாத்தீங்களா விக்னேஷ், இவரும் மருத்துவ ரீதியா சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட் அப்படின்னு தான் சொல்றாங்க ரெண்டு பேருமே. சரிங்களா? அப்ப இந்த சூழலை நீங்க நல்லா பார்க்க வேண்டியது இருக்குது, நல்லா கவனமா நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இவன் குத்திட்டு இவன் வரும்பொழுது அங்க உள்ளவங்க எல்லாம் பிடிச்சி காவல்துறை கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இவன் ஓடவும் இல்லை, இது பண்ண முடியல, இவன் செஞ்ச குற்றத்துக்கு உடனே கைது பண்ணாங்க. அதுக்கு பிறகு மருத்துவர்கள் ஸ்ட்ரைக் பண்றாங்க. அப்ப அவங்கள நம்பி இங்க எவ்வளவு பேர் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சிகிச்சையில ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் ஏதாவது தாமதமான என்ன ஆகுறது? இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் நம்ம எடுத்துட்டு போகும்போது நம்ம எல்லாரும் எதுக்கு வழி விடுறோம்? எல்லாரும் வாகனத்தை ஒதுக்குறோம்ல, உயிர் பாதுகாக்கும். நமக்கு 1008 இங்க பிரச்சனைகளோ 1008 ஒரு கமிட்டில கூட நம்ம போயிட்டு இருப்போம். நம்ம அதுல முக்கியமான ஏதாவது ஒரு சூழல்ல கூட நம்ம போய்கிட்டு இருக்கலாம். ஆனாலும் ஏன் நம்ம ஆம்புலன்ஸ்க்கு அந்த உயிரை பாதுகாக்கிறதுல ஒரு நொடி கூட வீணாக கூடாது அப்படிங்கிறாங்க. அப்படி கொண்டு போகக்கூடிய அந்த உயிரை அங்கு மருத்துவமனைக்கு போன பிறகு அந்த மருத்துவர்களால, அங்கு பணி செய்கிற செவிலியர்களால, மற்ற பணியாளர்களால அலட்சியமா ஏற்படும் பொழுது என்ன நடக்கும்? உயிர் பலி நடக்குது. கண்டிப்பா அங்கு சரிவர அந்த மருத்துவர்கள் இல்லை, மற்ற பணியாளர்கள் இல்லும் பொழுது இவர்களுக்கு அந்த மருத்துவம் உடனடியாக கிடைக்கப்படலை. அப்போ அவருடைய இழப்பு யாரை போய் சாருது? நீங்களே சொல்லுங்க. இப்போ நான் சொல்றேன், எனக்கு நடந்த ஒரு பாதிப்பை நான் இங்கே கூட்டிட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த தம்பிக்கு சரிவர சிகிச்சை பலன் எண்ணிக்கையில் ராங் ஆயிருச்சு, அதனால கோபத்தின் உச்சத்தில் அவர் பண்ணியிருக்காப்புல அப்படின்னு நம்ம சொல்றோம். அவர் செஞ்ச முறையை ஆமா, அவர் செஞ்ச முறையை நம்ம யாருமே வரவேற்கல. எல்லாருமே சட்டப்படி அவர் தவறு குற்றம், அதுக்குண்டான தண்டனை கடுமையாக பிரகாரம் அவர் சிறையில் தான் இருக்கிறாரு. சரிங்களா? இப்போ அதே இது இவர் இன்னொரு இடத்துல ஆலோசனை எடுத்திருக்கலாம் அப்படின்னு கூட சொல்றாங்களே. அதுக்கு நான் சொல்ல வரேன். நான் ஒரு 2019ஆம் ஆண்டு ஒரு பெண்மணி 40 வயது என்னை சார்ந்த ஒரு பெண்மணி அங்கே மருத்துவ சிகிச்சைக்காக கொண்டு போகிறோம். அங்கே கொண்டு போய் இடத்துக்கு கொண்டு போகிறீங்க? திருவல்லிக்கேணி கஸ்தூரிபாய் மருத்துவமனைக்கு இங்கே கொண்டு போகிறோம். அப்போ அவங்களுக்கு கொண்டு போகும்பொழுது எப்படின்னு சொன்னால், மாலை நேரத்தில் ஜுரம் வருது, வாமிட்டு வருது. முதல் நாள் போய் கிளினிக்கில் செக் பண்ணியிருக்கும்போது லோ பிபியாக இருக்குது. இதுதான் அவங்களுக்கு அந்த உடல் பலவீனமான இருந்த சூழல். அப்போ அங்கே போய் ஓபியில் போய் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு பார்க்குறோம். உடனே ஜுரம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் சிறப்பு வார்டுக்கு போக சொல்கிறாங்க. இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஒரு வீல் சேர் கூட தயார் பண்ணி அவங்க கொடுக்கல. சரி, இருந்தாலும் நான் வெளியில் ஒரு ஆட்டோ ரெடி பண்ணிவிட்டு அங்கே போய் பார்க்குறேன். அவங்க என்னடான்னு சொன்னால், காய்ச்சல் பார்க்குறவங்களுக்கு சில ரத்த டெஸ்ட்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு குளுக்கோஸ் ஸ்ட்ரிப்ஸ் போடுறேன், நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, அவங்க ஏற்கனவே 3 நாளாக சரிவர சாப்பிடாம வாமிட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மாலை நேரத்தில் ஜுரம் வர வந்துட்டு இருக்குது. அதனால் பெட்டில் நீங்கள் அட்மிஷன் போடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அவங்க இல்லை, எங்களுக்கு இங்கே போதுமான ஒரு இது கிடையாது, உடனடியான ரத்த டெஸ்ட்டில் எடுத்து இது பண்ண முடியாது, உங்களை இங்கேருந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு வேணால் நான் மாற்றி அனுப்புகிறேன், நீங்கள் அங்கே போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் தயார் பண்ணி தரணும்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்லும்போது மணி ஒரு 11 மணி 11:15 இருக்கும். ஆனால் ஆம்புலன்ஸு 8 மணி வருது அப்படின்னு சொன்னால் ஒரு 2 மணிக்கு மேலே தான் வருது. மதியானமா காலையில்? மதியம். நான் கூட்டிகிட்டு போன காலையில், நான் காலையில் நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்லிட்டு வரேன், புரியுதுங்களா? 2 மணிக்கு மேலே ஆம்புலன்ஸ் வருது. அதில் ஏற்றி கொண்டு போய் நாங்கள் இங்கே ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு கொண்டு போயாச்சு. கொண்டு போன பிறகு அங்கே போய் அந்த அவங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் எல்லாம் போட்டு முடித்த பிறகு மேலே வார்டுக்கு அழைச்சிட்டு போக சொல்கிறாங்க. அப்போ ஒரு நாற்காலி வீல் சேர் தள்ளுறாங்களா, அந்த அம்மா அழைக்கிறாங்க. அவங்க கூட்டிகிட்டு போகும்போதே என்கிட்ட 50 ரூபா கூட 100 ரூபா கூடன்னு கேட்குறாங்க, எங்கே 2வது தளத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அப்போ அங்கே நான் சொல்கிறேன், ஏமா ஏற்கனவே காலையிலேருந்து நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்குற வேலையை பண்ணால் 100 கூட 50 கூடன்னு பேரம் பேசுகிற நேரமாமா, உங்களை சீக்கிரம் கொண்டு போங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அங்கே மேலே போய் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே உள்ள டூட்டியில் இருக்கிற மருத்துவர் என்ன பண்ணுறாங்க, அந்த வார்டுக்கு போங்க, அந்த தளத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு மாற்றி அலைகழிச்சு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் மறுபடியும் என்ன சார் இப்படி மாற்றி அலைகழிக்கிறீங்க, சீக்கிரம் சிகிச்சை கொடுங்க, நான் காலையில் இருந்து அங்கே திருவல்லிக்கேணியே இங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவங்கள்ட்ட முறையிடுறேன். சரி, மறுபடியும் போய் நீங்கள் போய் இந்த ரத்தம் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்கன்னு என்ன சொல்கிறாங்க. போய் ரத்தம் டெஸ்ட் எடுக்கும்போது காலையில் திருவல்லிக்கேணி எடுத்ததை விட இங்கே எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, கவுண்டிங். அப்போ இந்த டெங்கு ஜுரம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் செக் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அப்போ பிளேட்டில் கவுண்டிங் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ நீங்கள் மறுபடியும் அந்த இதுக்கு கொண்டு போய் டாக்டர்கிட்ட போய் காமிங்க, அவர் அட்மிஷன் போடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொண்டு போய் காமிக்கிற அவர் தூக்கி எறிகிறாப்புல அந்த டெஸ்ட் எடுத்ததை தூக்கி எறிகிறாப்புல மருத்துவர். அப்போ எனக்கு அந்த மனநிலை எப்படி இருக்கும் சொல்லுங்க? எதுக்காக தூக்கி எறிகிறாரு, என்ன வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிகிறாப்புல, அலட்சியமா பேசுகிறாப்புல, அப்படி கடிஞ்சு விழுகிறாரு. எனக்கு அந்த சூழ்நிலையில் என்னுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் சொல்லுங்க? அந்த நேரத்தில் அந்த ஒரு மருத்துவர் செய்யும்போது என்னுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஒருத்தன் குற்றம் செய்யறத விட குற்றம் செய்ய
தூண்ட காரணமா இருக்கிறவன் தான் குற்றவாளின்னு இங்க சட்டம் சொல்லப்படும். நல்லா தெளிவா நீங்க பார்க்க முடியும். அந்த சூழ்நிலையில நான் பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு, ஏன்னா நமக்கு தேவை சிகிச்சை தான். இவங்களோட வந்து நம்ம பேசுறதுக்கோ பேரம் பேசுறதுக்கோ விவாதிக்கிறதுக்கோ சண்டை போடுறதுக்கோ நேரம் இல்லை முதல்ல. அப்படிங்கிறதுக்காக நான் பொறுத்துக்கிட்டு சகித்துக்கிட்டு முதல்ல அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக நான் அலக்கழிச்சிட்டு இருக்கிறேன். அப்புறம் ஒரு வழியாக மறுபடியும் அந்த மருத்துவத்தை இப்போ முறையிடும் பொழுது அவங்களை எத்தனை மணிக்கு பெட்டில் சேர்க்குறாங்க, 5:15 ஆயிடுச்சு. காலையில் அவங்கள நான் வந்து 8 மணிக்கு கூட்டிகிட்டு போனவங்க 10 மணிக்கு ஓபி வர நான் வந்து இது பண்ண பிறகு அங்கே இங்கே அலக்கழிச்சு இவங்களுக்கு சிகிச்சை கிடைக்கப்பட்ட நேரம் வந்து 5:15 மணி ஆகுது. புரியுதுங்களா? அதுக்கு பிறகு அந்த 5:15 மணி நேரத்தில் கூட அந்த ஆயாவில் பார்க்குறவங்க, அந்த ஒப்பந்த தொழிலாளர்களாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, வெளிச்சிருக்காங்க. அவங்க வந்து அந்த பாட்டில் குளுக்கோஸ் பாட்டில் கொண்டு வந்து ட்ரிப்ஸ் போடுறாங்க. ட்ரிப்ஸ் போடுறதுக்கு அவங்கள நீங்கள் இங்கே நியமிச்சிருக்கிறீங்க. ட்ரிப்ஸ் யார் போடுவா? நர்ஸ் போடணும். நர்ஸ் தானே போடணும். அப்போ பாருங்க எப்பவுமே என்ன மாதிரி போடுவாங்க, செவிலியர் தான் போடணும். ஆனால் இங்கே உள்ள பாருங்க யார் போடுறாங்கன்னு பாருங்க. ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு நீங்க சொல்றது. இது மாதிரி நிறைய நடந்துகிட்டு இருக்குது உள்ள. இதெல்லாம் வந்து கோடிட்டு காமிக்கணும். அதுக்காக தான் நான் வந்து வெளிப்படுத்துறேன். சரி, ஒரு ஆதாரம் வச்சிருக்கீங்களா? நாளைக்கு உங்க மேல வந்து வழக்கு தொடக்க கூட வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா வழக்கு தொடக்கட்டும், நான் எதிர்கொள்றேன். இது சம்பந்தமா நான் ஏற்கனவே உங்களுக்கு புகாரெல்லாம் அனுப்பிட்டேன். நான் கொஞ்சம் முழுசா சொல்லி முடிக்கும் போது அதோடைய பொருள் நீங்களே என்னன்னு உணர்ந்துக்குருவீங்க. அப்ப ஒரு சாதாரண சிகிச்சை, ஒரு அவசர சிகிச்சை 2 விதத்தில் இருக்குது. அப்போ மருத்துவ துறைகளில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சாதாரண சிகிச்சையை 2 மணி நேரத்துக்குள்ளேயும் அவசர சிகிச்சையை 1 மணி நேரத்துக்குள்ளேயும் நீ சிகிச்சை செய்யப்பட வேணும். ஆனால் எனக்கு எவ்வளோ நேரம் இங்கே அலகழிச்சிருக்கிறாங்க பாருங்கள். அந்த நேரத்தை நீங்கள் பாருங்கள், அங்கே உள்ள அவங்க நடந்து கொண்ட விதத்தை பாருங்கள். அப்போ இந்த அளவில் நான் எப்படி மன உளைச்சல் ஆளாக இருப்பேன். இந்த ஏற்கனவே உடல் பலவீனத்தில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கும் நான் அப்படியே சொல்கிறேன் அந்த டாக்டர்கிட்ட. இங்கே பாருங்கள், இந்த அம்மாவுக்கு பிள்ளைங்க 2 பசங்க, ஏற்கனவே கணவன் இல்லை, இந்த பசங்களுக்கு அப்பாவும் இல்லை, இந்த அம்மா தான். தயவு செய்து அவங்கள வந்து எப்படியாவது காப்பாற்றுங்க இந்த பிள்ளைகளுக்காக அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணுறேன். கொஞ்சம் ஏன்டா இந்த மாதிரி அவங்க அலகழிச்சு இது பண்ணுறல இது பண்ணிக்கிட்டு நான் நைட்டு வரை இருந்துக்கிட்டு அவங்களுக்கு நான் எல்லா ஃபார்மாட்டையும் சிகிச்சைக்கு உண்டானலாம் எடுத்து முடிச்சுக்கிட்டு நான் நைட்டு வெளியில் வந்துட்டேன். தம்பி பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எனக்கு ஒரு 11:15 மணி போல இருந்து எனக்கு ஃபோன் வருது. இந்த மாதிரி அம்மாவுக்கு நெஞ்சு வலிக்குன்னு சொல்கிறாங்க. நான் நர்ஸுகிட்ட சொன்னேன். ஆனால் வந்து அவங்க போய் பக்கத்து பில்டிங்கில் போய் டாக்டர் இருந்தால் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் ஃபோனில் சொல்கிறான். செவிலியர் அந்த வார்டில் இருக்கிறாங்களே, நைட் டியூட்டியில் ஒரு வார்டுக்கு வந்து டாக்டரு எல்லாமே செவிலியர் எல்லாம் போட்டிருக்கிறாங்களே. ஒன்று எமர்ஜென்சி ஒன்று ஆயிடுச்சுன்னு சொன்னால் என்ன பண்ணணும், அவங்க வந்து அட்டன் பண்ணுமா இல்லைங்களா? அப்படியே மருத்துவர் ஃபோன் நம்பர் கூட இல்லாமல் இருப்பாங்க. இங்கே செவிலியர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நர்ஸு ரொம்ப அலட்சியமாக நடந்துக்கிறது. எனக்கு எப்படின்னு சொன்னால், காலையில் அவங்களுக்கு அந்த 40 பேர் அந்த வார்டில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு உண்டான அந்த இதில் ஃபுல்லாக வேலைகளை செஞ்சுக்கிட்டு அவங்க சம்மந்தப்பட்ட பேப்பர் ஒர்க்கு அது ஃபுல்லாக அவங்க எழுத வேண்டியது எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அவங்களுக்கு டைமு தேவைப்படுது. அதனால அவங்க யார் எதுன்னு சொன்னாலும் கூப்பிட்டு சொன்னாலும் கண்டுக்கிறது கிடையாது. ஒரு அலட்சிய போக்கில் இது பண்ணிக்கிறது. மருத்துவர் இல்லைன்னா அவங்க பார்த்துட்டு போன நேரம் போயிடுது. பெரிய டாக்டரை இங்கே சொல்கிற மாதிரி இருக்கிறது கிடையாது. ஒன்று பயிற்சி மருத்துவர்கள், பயிற்சி மாணவர்கள், அப்புறம் முதுநிலை முடித்த அந்த மருத்துவர்கள் இருக்கிறாங்களே, இவங்களை வச்சுக்கிட்டு தான் அவங்களுக்கு சிகிச்சை போய்கிட்டு இருக்குது. ஒரு எமர்ஜென்சி, ஒரு அவசரமான ஒரு சூழல் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க என்ன அதுக்கான ஒரு தரமான ஒரு சிகிச்சை கொடுத்துட முடியும் அப்படின்னு சொல்ல முடியுமா? மறுநாள் காலையில் தான் அவர் விசிட் வருவாங்க. சரி, அப்போ அந்த நேரத்தில் அவங்க வர வைக்க முடியல. நான் பிறப்பிட்டு வருவான்னு கேட்டால் வேணாம்னு சொல்லிட்டாங்க. அவங்க நைட்டு எப்படியோ அந்த இது பண்ணிட்டாங்க. மறுநாள் காலையில் நான் போயிட்டேன். காலையிலும் போயிட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு சில ஸ்கேன் எடுக்கிற அது எடுக்கிறதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நான் போட்டு இது பண்ணி கடைசியில் அந்த ஒரு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்கள்ட்ட மதியத்துலேருந்து நான் முறையிட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஒரு 3 மணிக்கு மேலே போய் நீங்கள் ஒரு சிடி ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம் அவங்க ஆர்டிஸ்ட் இது சிடி ஸ்கேன் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்கிறாங்க. நான் போயிட்டு அதை பணம் கட்டி எடுக்க போனால் அப்போ 1.25 மணி நேரம் வீல் சேர் தள்ளுறவங்க என்னை வந்து அலகழிச்சிட்டாங்க. அவங்க எப்படின்னு சொன்னால் பணம் காசு இது கொடுத்தா தான் வந்து அவங்க வந்து இது பண்ணுவாங்க. நம்ம இண்டிபெண்டாக அந்த வீல் சேரை எடுத்து கொண்டு போய் நம்ம பயணிக்கவும் முடியாது. சரி, அப்போ அந்த ஸ்கேன் எடுத்துகிட்டு திரும்ப வந்து நான் நர்ஸ்கிட்ட கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள் அவங்களுக்கு அந்த ஃபிலிம் அந்த இது இருக்குது ஸ்கேன் எடுத்துன்னு சொல்லிட்டு டாக்டர் வருவாங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு இவங்களுக்கு ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்க, மூச்சு வாங்குதுன்னு சொல்கிறாங்க. நான் நர்ஸ்கிட்ட சொல்கிறேன், டாக்டர் வருவாங்க வந்தது சொல்லுங்கள், இல்லாட்ட போய் டாக்டர் எங்கே இருக்கான்னு பாருங்க தான் சொல்கிறாங்க. தவிர இவங்க ஃபோன் போட்டு வர வைக்கணும் அப்படிங்கிற எதுவுமே செய்யலை. ரொம்ப எமர்ஜென்சி ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மணிக்கு மேலே கடந்து போயிட்டு இருக்குது. இவங்க மூச்சு வாங்குறாங்க. நான் சொல்லி பார்க்குறேன், எதுவுமே இல்லாமல் அப்புறம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுவோம். அப்புறம் அந்த அம்மா ஓடியாந்து அவங்களுக்கு உண்டான ஒரு எமர்ஜென்சிக்கு உண்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டு அந்த ஆக்சிஜனை பொறுத்துறாங்க. என் கண்ணு முன்னையே உயிர் போகுது. அது வர மருத்துவரே இல்லை. ராஜீவ்காந்தி மருத்துவமனை எங்கே இருக்குது? மையத்தில் இருக்குதுங்க. 24 ஹவர்ஸ் எனி டைம் வந்து அங்கே வந்து பல சிகிச்சைக்கு வரக்கூடிய நபர்கள் அங்கே இருக்கிறாங்க. அப்போ எனி டைம் வரக்கூடிய இருக்கும்போது எல்லா வகையான மருத்துவர்களும் அங்கே இருப்பாங்க. ஆனால் ஒரு மருத்துவர் எங்களுக்கு வரல. அவங்களுக்கு அந்த மூச்சு வாங்கும் இது பண்ணுவோம். நான் வந்து சவுண்டாக கத்துறேன். பக்கத்து வார்டில் இருக்க ஓடுற எதிர் வார்டு இருக்க யாருமே கிடையாது. யாராவது ஒரு மருத்துவர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ கத்துறேன், யாரும் வரக்கூட இல்லை. எங்கள் கண்ணு முன்னே உயிர் போச்சுங்க. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாங்க. 2019ஆம் தேதி அக்டோபர் 4ஆம் தேதி கொண்டு போனேன். மறுநாள் எங்களுக்கு வந்து செத்த பணமாக கொடுத்தாங்க. இந்த சூழ்நிலை எனக்கு எப்படி இருக்கும்? அந்த பையன் வந்து அம்மாவை வெளிந்து வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் சட்டையை பிடிச்சி உழுக்கிறான். எப்படி இருக்கும்? எதிர்காலம் எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? இந்த நிலையிலையும்
நான் பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இந்த பசங்களுக்கு அப்பாவும் இல்லை, அவங்களுடைய எதிர்காலம் இருக்குது, அந்த இடத்துல நான் இதை என்னுடைய கோபத்தை காமிக்கக்கூடாதுங்கிற அடக்கிக்கிட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய செஞ்சுக்கிட்டு இந்த பசங்களுடைய அடுத்த கட்ட கல்விக்கு அவங்களை நான் தட்டி கொடுக்க வேண்டியது இருக்குல்ல. அந்த நேரத்தில் 12வது படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அப்பாவும் இல்லை, எதிர்கால பசங்க உள்ள பிள்ளைகள அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா பொறுத்துக்கிட்டு இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஆலோசனை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவ்வளவும் பொறுத்துக்கிட்டு துறை சார்ந்து எல்லாருக்குமே நான் வந்து இந்த கடிதத்தை நான் அனுப்புகிறேன். சுகாதாரத்துறை மந்திரிக்கு அனுப்புகிறேன், சுகாதாரத்துறை செயலாளருக்கு அனுப்புகிறேன், அந்த மருத்துவத்துறையுடைய தலைமை மருத்துவருக்கு அனுப்புகிறேன். 2019 அவங்களுக்கு சாதகமாக தான் எனக்கு பதில் வந்துச்சு. நான் இப்போ சொன்னதில் நீங்கள் அவங்களுக்கு என்ன மாதிரி சிகிச்சை கொடுத்தீங்க அப்படிங்கிறத விட அவங்க நடந்து கொண்ட விதத்தை நீங்கள் பாருங்கள், எனக்கு எந்த அளவுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இந்த பையனுக்கு ஃபைலை ஏற்படுத்தி தூக்கி போட்டாங்க பார்த்தீங்களா, அதே நேரத்தில் அவங்க எனக்கு தூக்கி போடும்போது என்னுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஒருவேளை நான் இந்த பையனை மாதிரி கோபத்தில் நடந்திருந்தேன்னா நான் குற்றவாளி. தப்பு செய்கிறதுக்கு தூண்டுறது நீங்கள், தவறு செய்ய தூண்டுறதுக்கு நீங்கள், ஆனால் தண்டிக்கப்படுறது நாங்களா? சொல்லுங்க தோழர். ஒரு மருத்துவரை உருவாக்குறதுக்கு அரசு தரப்புல 1,24,00,000 ரூபாய் இங்கு செலவு செய்யறாங்க. எதுக்காக? மக்கள் சேவைக்காக. இந்த மக்களுடைய மருத்துவ கட்டமைப்பு வருங்காலத்திலையும் வர நாட்களையும் சரிவர நம்ம கட்டமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் 1,24,00,000 ரூபாய் செலவு பண்றோம்னு அரசு தரப்பு புள்ளி வர சொல்லுது. ஒரு மருத்துவரை உருவாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி அது யாருடைய பணம்? நம்ம பணம் தான். ஏங்க ஏழைகளுடைய பணங்கள் இருக்குதுங்க, கூலி விவசாயிகளுடைய பணங்கள் இருக்குது, கூலி தொழிலாளிகளுடைய பணங்கள் இருக்குது. அவன் வாங்குற ஒவ்வொரு பொருளில் அவன் வரியை கொடுக்குறான். அந்த பணத்தில் தான் வந்து நீ வந்து மருத்துவம் படிக்கிற. நீ மருத்துவம் படிச்சுட்டு வந்த பிறகு நீ இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையில் வந்து அது வந்து ஒரு உணர்வுபூர்வமாக செய்யணுமா இல்லைங்களா? இவங்க மருத்துவர் ஆன பிறகுமே நாங்கள் மருத்துவர் ஆகிட்டோம். வெளிநாட்டில் அவ்வளோ சம்பளம், தனியாரில் போனால் அவ்வளோ சம்பளம், இங்கே அரசு தரப்பில் வந்து எங்களுக்கு வந்து சம்பளம் மிக இவங்க எதிர்பார்த்த சம்பளம் கிடையாதான், குறைவாக இருக்குதான் அவங்க சொல்கிறது. அதனால வந்து இந்த ஆள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த மக்கள் மீது இந்த மக்களுக்கு சரியான சிகிச்சை கொடுக்கறது இல்லை. நான் கேட்குறேன், உங்களோட மருத்துவர் நாங்கள் வந்து எப்போவுமே வந்து எந்த பக்கம் அநீதி இருக்குதோ அந்த பக்கம் தான் நாங்கள் துணை நிற்போம். கொல்கத்தாவில் கூட ஒரு மருத்துவருக்கு, அந்த முதுநிலை மருத்துவருக்கு அந்த நடந்த கடந்த மாதத்தில் ஒரு சில மாதத்துக்கு முன்னே ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ நம்ம எல்லாம் கொந்தளிச்சுமா இல்லைங்களா? அநீதிக்கு எதிராக தான் நின்னீங்க. ஆமாம், அநீதிக்கு நிர்பயாவுக்கு நம்ம நின்றமா இல்லையா? நம்ம வேடிக்கை பார்க்கலீங்களே. அப்படி இருக்கும் சூழலில் எங்களை மருத்துவர்களை தாக்கிட்டோங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இது பண்ணாங்க, நாங்கள் சிகிச்சை செய்ய மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு. இதே விவசாயம் நினச்சா என்ன பண்ண முடியும்? நாங்கள் உங்களுக்கு யாருக்கு நாங்கள் போங்கடா, நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி வேர்வை சிந்தி ரத்தம் செஞ்சு நாங்கள் வந்து இன்னும் ஓடா தெரிஞ்சு போயிட்டு தான் இருக்கிறோம், அது மூலம் உனக்கு சாப்பாடு நான் உணவு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் நின்றா என்னங்க பண்ண முடியும்? எல்லாம் பட்டினி கிடக்க வேண்டியதுதான். விவசாயத்தோட உயர்ந்தபடி இந்த நாட்டில் இருக்குது, இந்த உலகத்தில் இருக்குது. ஆனால் அந்த விவசாயம் நீங்கள் மதிக்க மாட்டீங்க. அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த சுகாதார நிலையங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வர விவசாயிகளுக்கு எப்படி சிகிச்சை கிடைக்குன்னு பாருங்கள். இப்போலாம் ஆரம்ப சுகாதார நிலையம் 24 மணி நேரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து டியூட்டி டாக்டர் வரவங்க வந்து 8 மணி நேரம் வரை இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. 8 மணி நேரம் முன்னாடி இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இரவு நேரத்தில் அங்கே செவிலியர் மட்டும்தான் இருப்பாங்களா? அப்போ இரவு நேரத்தில் அவசரமான ஏதாவது ஒரு சிகிச்சை வந்துச்சுன்னு சொன்னால் அந்த செவிலியரை பார்த்துருவாங்களா? அவங்க கேட்டால் ரொம்ப எமர்ஜென்சின்னு சொன்னால் டவுன் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுவோம், இல்லாட்ட ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் வர பிரசவத்தை இவங்களும் அட்டன் பண்ணிடுவாங்களாம். பிரசவம் பார்க்கும்போது ஏதாவது ஒரு சிக்கலாக ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? பெரும்பாலான கிராமப்புறத்தில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்துக்குலாம் ஆம்புலன்ஸ் இருக்காது. அப்போ 108க்கு தான் ஃபோன் பண்ணணும். ஒரு சிகிச்சை பண்ணும்போது எமர்ஜென்சியாக இருக்குது, அப்போ அது தாமதம் தானே. இப்படி கிராமத்தில் இருந்து மெட்ரோ சிட்டி வரை இருக்கக்கூடிய அனைத்து வகை மருத்துவமனைகளிலும் சரிவான ஒரு மருத்துவ சிகிச்சை இந்த மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கல. அவங்க நடத்துகிறத ரொம்ப மோசமாக நடத்துகிறாங்க. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எனக்கே எப்படி அப்படின்னு நான் நிறையா சொல்லலாம். இப்போ சமீபத்தில் நடந்த அந்த சைதாப்பேட்டை சம்பவத்தை சொன்னேன், 2019 நடந்த சம்பவத்தை சொன்னேன், இதுக்கு முன்னே தனியாரில் கூட நடந்த சம்பவத்தை கூட எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஒருத்தருக்கு இப்படி தான் வயிற்று வலி அப்படின்னு வயிற்றுல ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் சேர்க்கப்படும் பொழுது 7,00,000 ரூபா தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு தனியார் மருத்துவமனையில். தனியாரில் இவரை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க, சேர்த்து ஐசி வார்டில் வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு 1,00,000 ரூபா வந்து பணத்தை வந்து முன் பணம் கட்ட சொல்லிட்டாங்க, கட்டியாச்சு. மீதி பணம் ஒரு 7,00,000 ரெடி பண்ணுங்க, அப்போ தான் அந்த ஆப்ரேஷன் பண்ண முடியும்னு சொல்லிக்கிட்டு. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான அந்த மருத்துவர் வந்து உடனடியாக அந்த மருத்துவமனையில் இல்லை, அவர் அப்பாயின்மெண்ட் டேட்டு கொடுத்தப்போ தான் பண்ண முடியும். அது வரை வந்து இவரை இங்கே வச்சு இருந்து சிகிச்சை கொடுப்பாங்களாம். ஆனால் நான் அந்த மருத்துவர் அவர் இது பண்ணாங்கல்ல, அவரை கூப்பிட்டு வந்து தனியாக வந்து என்னுடைய சூழலை நான் எடுத்து சொல்லி நான் பேசுகிறேன். இவங்க யாருன்னு சொன்னால் வெளி மாநிலத்தை சார்ந்தவங்க ஒரு மருத்துவர். அந்த சிகிச்சை எடுக்கிறவர் அவர் வந்து அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எனக்கு ஏதாவது கொஞ்சம் உதவி பண்ணுங்க, அந்த கொரோனா டைம் காலகட்டம் வரை. அப்போ அதனால நான் அவங்களுக்கு உதவியாக போகிறேன், ஒத்தாசிக்க போகிறேன். 3 பெண் பிள்ளைகள்னு சொல்கிறாங்க, வேறு யாருமே இல்லை, வெளி மாநிலத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு போய் இது பண்ணால் உள்ளே வச்சுக்கிட்டு இவங்க மருத்துவம்னு சொல்லிக்கிட்டு இல்லாத விளையாட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு கண்டிஷன் சீரியஸ் கண்டிஷன். உடனே என்னோட மருத்துவ சார்ந்து இருக்கிற ஒரு நண்பருக்கு தொடர்பு கொண்டு நான் பேசுகிறேன். பேசி ஆலோசனை கேட்கும்பொழுது அவரையும் இந்த மருத்துவரையும் பேச வைக்கிறேன். அவர் பேசிக்கிட்டு அந்த மருத்துவரை என்கிட்ட தனியாக சொல்லிட்டாப்புல,
சார் நான் நிர்வாகத்துக்கு எதிராக நான் பேச முடியாது, அவருடைய கண்டிஷன் கிரிட்டிக்கலான கண்டிஷன், உடனடியாக சிகிச்சை கொடுக்கணும். இந்த சிகிச்சை இப்போதைக்கு எடுத்தோம்னு சொன்னால் அப்போலோவில் இருக்குது, ராமச்சந்திராவில் இருக்குது, சிம்சனில் இருக்குது. இந்த மாதிரி மருத்துவமனையில் இப்போதைக்கு இந்த சிகிச்சை இம்மிடியட்டில் கொடுக்க முடியும். இங்கே வந்து இதுக்கான சிகிச்சை கொடுக்குற மருத்துவர் அடுத்த அப்பாயின்மெண்ட் கொடுத்தாலும் வர முடியும். அது வந்து நாங்கள் ஐசியில் வச்சு அதுக்கு உண்டான பிரகாரம் சிகிச்சை கொடுப்போம். இது நான் நிர்வாகத்துக்கு நான் ஓப்பனாக பேச முடியும், உங்கள்கிட்ட சைலண்டாக பண்ணுறேன், நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அப்பா எப்படியே காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த குடும்பம் நிற்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த நேரம் கொரோனா காலகட்டம் வர எங்கேயும் போய் அவங்கள வந்து பெரும் மருத்துவமனையில் கூட இட வசதி கூட கிடைக்க மாட்டேங்குது சிகிச்சை எடுக்கிறதுக்கு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க என்ன பண்ணியிருக்கணும், எங்கள்கிட்ட இந்த துரித சிகிச்சை பண்ணுறதுக்கு இப்போ முடியாது, உடனே இந்த மருத்துவமனை கொண்டு போகணும் இவங்க ஏற்பாடு பண்ணியிருக்கணும். ஆனால் இவங்க வந்து அதை தாமதப்படுத்திக்கிட்டு இவங்க பிஸ்னஸ் மைண்டோட நடந்துக்கிட்டு இருக்கிற சூழல். அப்போ நான் என்ன பண்ணுறேன், நானே ஒரு மருத்துவமனை தொடர்பு கொண்டு இது பண்ணி ஆளை பிடிச்சி இது பண்ணி இந்த மாதிரி சிகிச்சைக்கு ஏற்பாடு பண்ணி சரி கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் டெபாசிட் பண்ண வந்து மீது 50,000 கொடுக்க வேண்டியது இருக்குது. உடனே கொடுக்கணுமா இல்லையா? அது வந்து சில ப்ரொசீஜர் இருக்குது, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போட்டுருவோம், உங்களுக்கு செக் எடுத்து அனுப்பிடுவோம், நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே நகையை இடம் வச்சு கடனை உடனே வாங்கி கொண்டு வந்து கட்டுறோம். இந்த மருத்துவமனையில் அந்த சிகிச்சை முடியலை, நான் இன்னொரு மருத்துவமனைக்கு கொண்டு போகிறேன். காசு கொடுக்கணும்ல, இங்கே கட்டுறதுக்கு பணம் வேணுமா வேண்டாமா? வேணும். அப்போ என்ன உன்னுடைய மனநிலை இருக்குது? காசு கொடுக்கல, காசு கொடுக்கறதுக்காக 2-3 நாள் ஆகும் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அந்த இடத்துல எங்களுக்கு எப்படி இருக்கும், நான் ஆம்புலன்ஸில் ஏற்றுறதுக்குள்ள பணம் வரணும், இல்லை அப்படின்னு சொன்னால் என்னுடைய ரோட்டில் உட்காந்துருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே நான் சண்டையை போட்டேன். அந்த நேரத்தில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இங்கே ஒரு உயிரோடு விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நான் அவங்கள்ட்ட நான் முறையிட்ட சமயத்தில் உடனே பணத்தை ரெடி பண்ணி யார் மேலே பேசினாங்க இது பண்ண அவர்கிட்ட பணத்தை கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அங்கே கொண்டு போனால் அங்கே கொண்டு போய் சிகிச்சையில் அவருக்கு உயிர் இழந்துட்டாப்புல, புரியுதுங்களா, முடிஞ்சு போச்சு. அப்போ எதுக்கு நீங்கள் சொன்னீங்களே, அது தனியாராக இருக்கட்டும் அரசு மருத்துவமாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு மனிதநேயத்தோட மருத்துவம் நடத்தப்படுகிறதா இல்லை வணிகத்துக்கான மருத்துவம் நடத்தப்படுகிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கி எல்லாமே வணிகத்தை நோக்கி தானே போயிட்டு இருக்கிறாங்க. ஏங்க மற்ற துறையில் இருக்கட்டுங்க, இந்த மருத்துவ இல்லாமல் கூட உங்கள்கிட்ட இறக்கம் இல்லாமல் போகணும். இவனே ஒரு நோயை கண்டுபிடிப்பான், இந்த நோய் வெளியில் பப்ளிஷ் பண்ணி அந்த நோய்க்கான மருந்தை வந்து பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு அதை மக்களை வந்து சந்தையை பயன்படுத்தி நம்மளை ஃபுல்லாக சாடிச்சிட்டு இருக்காங்க. டெங்குக்கு இதுவரை மருந்து இருக்குதா சொல்லுங்க? டெங்குக்கு மருந்து இருக்கா? டெங்குக்கு வந்து மருந்துன்னு ஒன்று கிடையாது. எந்த மருந்தை கொடுக்குறான்? நம்ம முன்னோர்கள் கொடுத்த கசாயத்தை தான் கொடுத்து நம்மளை அது என்ன நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பப்பாளி இலை அப்புறம் மற்ற பழச்சாறுகளை கொடுத்து உடம்பு தேத்த சொல்றாங்க. ஆமா, இந்த கபச நீர் இந்த மாதிரி இதுதானே கொடுத்து நம்மள இது ரொம்ப கம்மியாச்சுனா தான் பிளேட்லெட்ஸ் கம்மியாச்சுனா ரத்தம் ஏத்துவாங்க, ரத்தம் ஏத்த மாட்டாங்க. அப்ப இதுவரை நாம வந்து டெங்குக்கே மருந்து இல்லைன்னு நல்லா தெரியுதா இல்லைங்களா? இதுவரை சரி வர ஒரு சில மருந்து கண்டுபிடிப்பு இல்லைங்க. சாப்பிட்ற பேராசிட் மாத்திரை கூட வந்து ராங் எஃபெக்ட் கொடுக்குறதுதாங்க அவங்க சொல்றாங்க. ரெண்டாவது சொல்ல முடியும் சொன்னால் இவங்க தரமான மருத்துவம் கொடுக்குறோம், தரமான மருந்துகள் கொடுக்குறோம்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து ஏகப்பட்ட தரமில்லாத மருந்துகள் இங்கே இருக்குதுங்க. தனியாருடைய அந்த ஃபார்மசியில் இருக்குது பார்த்தீங்களா, மெடிக்கல்லாம் பாருங்க பார்த்தீங்களா, விதவிதமான பல நிறுவனங்கள் வந்து பல ஆஃபர் சிஸ்டம்னு சொல்லி இந்த ஒரு பாக்கெட் வாங்கினா ஒரு பாக்கெட் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு வணிக நோக்கத்தோடு தள்ளி நமக்குலாம் ஒரு தனியாரில் போய் பார்த்தோம்னு சொன்னால் சுகமாயிருது. இந்த மாத்திரைகளெல்லாம் பார்க்கும்பொழுது பல பலன் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சாப்பிட்டா ஒரு இதாக இருந்தது. அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து ஒரு பிரமன்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இதை நான் வெளிப்படையாக நான் இங்கே பேசுறதுக்கு ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கிறீங்க. இதில் என்ன ஒரு கேள்வி இருக்குன்னா, மருத்துவர்களுக்கு உளவியல் ரீதியாக பல பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க தொடர்ந்து சிகிச்சை பார்த்துக்கிட்டே வராங்க, மக்களை சந்திச்சுக்கிட்டே வராங்க. அப்போ அரசு ரீதியாக போதுமான மருத்துவர்கள் இல்லாமல் இருக்கிறது, செவிலியர்கள் இல்லாமல் இருக்குது, இப்படின்னு நிர்வாக சிக்கல்களும் தான் இது போன்ற உளவியல் பிரச்சனைக்கு காரணம்னு சொல்கிறாங்க. மருத்துவர் பக்கம் நம்ம சிந்திக்க வேண்டாமா? இல்லை, கண்டிப்பாக அதை நம்ம சிந்திக்கிறோம். அவங்களுக்கு வேலைப்பளு இருக்குது. அவங்களுக்கு எப்படின்னு சொன்னால் இங்கே மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்குது. அதாவது அரசு தரப்பு வந்து கல்வி, மருத்துவம், காவல்துறை, நீதி இந்த துறையில் எல்லாமே வந்து செலவினங்களுக்குரியது, வருமானம் வர்றது கிடையாது என்று சொல்லிட்டா என்ன பண்ணுறாங்க, போதுமான பணியாளர்களை நிரப்புறது கிடையாது. அப்போ குறைந்த அந்த பணியாளரை கொண்டு பெரும் பணி சுமைக்கு அவங்க உள்ளாகுறாங்க. ஆனால் இது முக்கியமாக நாட்டுக்கு வரும் தலைமுறைகளுக்கு மக்களுடைய கட்டமைப்புக்கு மிக முக்கியமான துறைகள். சரி, மித்த துறைகள் உங்களுடைய அலட்சிய போக்குறதுனால மருத்துவத்துறையில் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ரெண்டாவது, இங்கே மருத்துவர்கள் வந்து ஒரு எப்படின்னா இரவும் பகலும் பார்க்க எங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து பணி சுமை கொடுக்க போகிறாங்க, அதனால வந்து நாங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது யாருன்னு சொன்னால் இந்த மருத்துவம் MBBS முடித்து அந்த ஒரு வருஷம் பயிற்சி பண்ண வராங்க பார்த்தீங்களா, பயிற்சி டாக்டரா, அவங்களுக்கும் அப்புறம் இந்த முதுநிலை படிக்கக்கூடிய அந்த பயிற்சி மருத்துவம் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களும் தான் போட்டு அந்த துறைகளில் வந்து வேலையை போட்டு அழுத்தத்தை கொடுக்குறாங்க. அப்போ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மருத்துவர்கள்லாம் எப்படின்னு சொன்னால் வெளியில் மற்ற மருத்துவமனைகளை வேலை செய்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, கிளினிக் கூட நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்களை வச்சு தான் இந்த மருத்துவத்துறையில்
மக்களுக்கு சிகிச்சை கொடுக்கப்படுது, அதான் நீங்க இவங்க மேல வந்து திணிக்கப்படுது. இல்ல இப்போ அப்ப இவங்க இல்ல நான் சொல்லிடுறேன், அப்ப இவங்க என்ன பண்றாங்க, இந்த சூழல் எப்படி இருக்குது, அரசு மருத்துவமனைகளை நம்ம போனோம்னு சொன்னா ஒரு நெருக்கடியான ஒரு பணி சுமைக்கு உள்ளாகிறோம், அங்க வந்து சரிவர ஓய்வு கிடைக்காது, அங்க வர சிகிச்சை பெறலும் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச சூழல்ல தானே நீங்க இங்க வேலைக்கு வரீங்க. இதெல்லாம் தெரியுதுல்ல, ஏன்னா ஏற்கனவே இங்கே தானே பயிற்சி படிக்கிறேன், இது பண்ணிக்க எல்லாமே தெரியுதுங்களா. அப்படி தெரிஞ்சு வரும்பொழுது இந்த இடத்துல உங்களுடைய அந்த மருத்துவ இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி இது இருக்குன்னு சொல்லிட்டு பின்வாங்கலாமா, இல்லை அலட்சிய பக்கம் இது பண்ண முடியுமா? இல்லை நீங்கள் கேட்குறது சரியான கேள்வி தான். ஆனால் உங்களுடைய கோபம் வந்து மருத்துவர்களை நோக்கி மட்டுமே இருக்குது, அரசை நோக்கி நீங்கள் எதுவுமே அரசு சொல்லிட்டு இல்லை, அரசு வந்து இதை வந்து நிர்வகித்து கொடுக்கணும். இந்த பணிக்கு நாங்கள் வந்து மருத்துவமனைக்கு போகிறோங்க, மருத்துவமனைக்கு போயிட்டு அங்கே இருக்கிற டாக்டரையும் அங்கே இருக்கிறவங்க நாங்கள் கேட்போம். அவங்க விட்டுட்டு அம்ப நோவானன்ற மாதிரி தான் நாங்க கேட்கறது கேளுங்க, மருத்துவர்கள் தான் கேட்போம். நான் மருத்துவமனைக்கு போறேன், அங்க இருக்கிற மருத்துவர் அங்கே யார் பணியில இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் கேட்க முடியும். அப்ப அந்த துறையை நடத்துறவங்க தான் இதுக்கு போதுமானதை போட ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். மருத்துவத்துறை, அந்த மருத்துவத்துறை இருக்கிறனால மருத்துவத்துறை எங்க மருத்துவமனைக்கு இது வேணும், இது பண்ணுங்க, செயல்படுத்தி கொடுங்க, இது பண்ணுங்கன்னு சொல்லுங்க. சொல்லணும்ல இந்த திட்டத்தை இது பண்ணணும். கேட்டிருக்கோம், அமைச்சர் வந்து செய்ய மாட்டேங்கிறாரு நிறைய பேர் சொல்றாங்களே. அப்ப அது வந்து அதை சொல்ல செய்ய வைக்கணும். இது இந்த பிரச்சனைகள் ஆயிருக்குதுங்களே. ரெண்டாவது இப்போ உளவியல் பிரச்சனை வந்து மருத்துவ மனிதர்கள் தானே தோல, அதுதான் சொல்ல வரான். அவங்களுக்கு நீ வந்து போதுமான வந்து மருத்துவர்களே பணியாளர்கள் நிரப்புங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம், இல்லைன்னு கிடையாது. இவங்க என்ன சொன்னா இவங்களுக்கு இந்த பணி சுமைக்கு ஆளாகாதீங்க, நீங்க சொல்ற மாதிரி உளவியல் டிஸ்டர்பன்ஸ் ஆகுறாங்க, அவங்களுக்கு வந்து மனிதர்கள் தானே, ஓய்வு கொடுங்க, அப்படி எல்லாமே நம்ம சொல்றோம், இல்லைன்னு கிடையாது. அதை வந்து அந்த ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கிறவங்க செய்யணும், செய்ய வைக்கணும். செய்ய தவறுறாங்க வந்து இப்ப கேளுங்க, இப்ப மருத்துவர்கள் இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னா அவங்களுடைய அந்த கோரிக்கைக்கு நம்ம போய் வந்து குரல் கொடுக்க உட்காராம விட்டுருவோமா? என்ன செய்யணுமா செய்யும்ல. இதோடைய இப்படி உள்ள இருக்குன்னு சொல்லிட்டு பொதுமக்கள்கிட்ட வந்து வெளியே தெரியவே தெரியலையே, தெரியப்படுத்தினா தெரிய முடியும் கிடையாதுங்களா. அப்ப யாருடைய தவறுன்னு இருக்குது? இந்த அரசு துறை இப்படிதான் இருக்குது. இதுக்கு மத்தியில வந்து இவங்க எதுக்காக அந்த துறையில அந்த அரசு பணியை அவங்க பார்த்துட்டு போறாங்கன்னு சொன்னா ஒரு நிரந்தரமான நமக்கு ஒரு சம்பளம் கிடைக்கிற ஒரு வேலையா போயிருச்சு. ஏதோ நம்மளும் வந்து நம்ம முடிஞ்ச வேலையை எப்படி அந்த செஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த கட்ட இருக்கிற கிளினிக்கை வச்சுக்கிறோம், இல்லை மற்ற இதுலையும் போய் வேலை செய்வோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தானே அவங்க ஆளாகிட்டு இருக்கிறாங்க. சொல்றாங்களே நாங்கள் மருத்துவமாக சரிவர சிகிச்சை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம், தெளிவாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க மருத்துவர்களை. நானே அவனை கேட்குறேன், நம்ம கடந்த காலத்தில் சாத்தான்குளத்தில் காவல்துறை மூலம் அடித்து துன்புறுத்தப்படுத்தப்பட்ட தந்தையும் மகனும் ஜெயராஜ் பெனிக்ஸ் ரெண்டு பேருக்கு யார் மருத்துவ சர்டிஃபிகேட் கொடுத்தது? மருத்துவர் தானே கொடுத்தாப்புல. செத்த பணமாக தானே வெளியில் கொண்டு வந்தாங்க. மிகப்பெரிய அசம்பாவிதம் நடந்துச்சுங்களா இல்லைங்களா? காவல்துறை சித்திரவதையால 2 பேர் செத்தே போனாங்க. பாருங்க, அப்போ இது மாதிரி தொடர்ச்சி நடந்துக்கிட்டு தானே இருக்குது. நீங்கள் நல்லா பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ இந்த மருத்துவத்துறையில் இருக்கிற மருத்துவர் ஒரு உயிர் இந்த கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தும் அவருக்கு வந்து ஓகே ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும்? இது மாதிரி பலவிதமான முறைகேடான ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் நல்லா பார்க்கலாம். இப்போ ஒரு மருத்துவத்துறையில் நடந்த ஒரு பிரச்சனைக்கு இந்த ஊடகத்திலேயோ மற்ற ஒரு விதத்திலேயோ விவாதிக்கிறீங்க, அவங்களுக்கான ஏதாவது ஒரு தாக்குதல் ஏற்பட்டாவோ ஏதாவது ஒரு அசம்பவம் நடந்தாலோ உடனடியாக இந்த சட்டத்தின்படி தண்டிக்கப்படும் அப்படிங்கிற எல்லா விதத்திலையும் பாதுகாப்பு. அவங்களுக்கு தேவையில்லை என்ன, பாதுகாப்புக்கு போலீஸ் ஏற்படுத்தி கொடுத்தாச்சு. அவங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு அசம்பவம் நடந்துச்சுன்னா சட்டப்படி நடவடிக்கை அது இமீடியட்லாம் எடுத்துட்டாங்க. ஆனால் அந்த சம்பவம் நடந்த முதல் நாள் திருவொற்றியூரில் ஒரு ரவுடி மாமூல் கேட்டு ஒரு இது பழக்கடை வச்சிருக்கிற கணவர் மனைவி சண்டை போட்டு ஒரு அம்மாவை வெட்டி சாகடிச்சாப்புல அந்த அவங்களுடைய கணவரை வந்து வெட்டிப்பட்டது. அந்த சம்பவம் இங்கே பரவாயில்ல பேசப்பட்டுச்சுங்களா? அதுக்கு நியாயம் கிடைச்சிச்சுங்களா? இங்கே மெரினாவில் 2 பேர் குடி போதையில் ஒரு காவலர்கிட்ட வந்து ரகலை பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு மறுநாள் சூட்டை பிடிச்சி அவங்கள வீடியோ எடுத்து அவங்கள உடனே மன்னிப்பு கேட்க வச்சு சிறைச்சாலைக்கு அனுப்பி விட்டாங்க. அது ரொம்ப பப்ளிசிட்டி ஆச்சு, நம்ம பார்க்க முடியுது. அது மாதிரி காவல்துறைக்கு நடந்துச்சு, மருத்துவத்துறைக்கு நடந்துச்சு. ஏதாவது அவங்க துறைக்கு நடக்கும் பொழுது உடனடியாக அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறீங்கல்ல. ஆனால் பாதிப்புக்குள்ளான எங்களுக்கு நீங்கள் என்னத்தை பண்ணுறீங்க? பாதிப்புக்குள்ளாகிறோம்ல, எங்களுக்கு எந்த உடனே தீர்வு கொடுத்துறீங்களா? இதனால் நாங்கள் இப்போ இழப்பை சந்திச்சிருக்கிறோம்ல, எங்களுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை மூலம் தீர்வு கொடுக்க போகிறீங்க சொல்லுங்கள். இந்த மாதிரி சில தவறான ஒரு போக்குனால நாங்கள் முதல்ல அவங்க என்ன வகையான சிகிச்சை கொடுத்தாங்க அப்படிங்கிற பேசவில்லை, எங்களை அவமதிச்சு எங்களை இந்த மாதிரி நடத்தப்படுறதுனால நாங்கள் மன உளைச்சல் அடைகிறோம், மன அளவில் பாதிக்கப்படுறோம். சில அங்கே உடனடியான சிகிச்சை இல்லாமல் இந்த மாதிரி உயிர் பலிகள் ஆகுது, இதனால் பல இழப்புகள் ஏற்படுது. அப்போ இதுக்கெல்லாம் கண்டுகொள்ளாமல் தான் எங்களை இருக்கிறீங்க. அப்போ இந்த மக்கள் வந்து எல்லாமே வந்து ஒரு பொருட்படுத்தக்கூடாத ஒரு பொருளை விட ரொம்ப கேவலமாக தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, எதுவுமே கண்டுகொள்வது கிடையாது.
அப்போ எல்லாருமே வந்து நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எதிரே நின்று சொன்னால் அது நல்லா இருக்கு, தீர்வு வராது. நாட்டுக்கு மக்களுக்கு ஒவ்வொருத்தர்களுமே ஒவ்வொருத்தருடைய பணியுமே வந்து மிக முக்கியமானதான். அவங்க வந்து ஒரு துப்புரவு தொழிலாளி அவங்கள ஒதுக்கிட முடியாது, நீ மிகப்பெரிய பணியில் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மட்டும் தூக்கி தலையில் வச்சார முடியாது. துப்புரவு செய்கிற பணியும் இங்கே நம்மளுக்கு தேவைப்படுது, மருத்துவம் செய்கிற பணியும் இங்கே தேவைப்படுகிறது, நமக்கு உணவு கொடுக்கக்கூடிய ஒரு விவசாயம் இங்கே தேவைப்படுகிறது. அப்போ ஒருத்தரை வந்து இங்கே வந்து சங்கிலி பிணைப்பு போல சார்ந்து தான் நம்ம இருக்க வேண்டும். நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, என் இடத்துக்கு வா நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஈகோவெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு இனிமேலாவது முதல்ல இந்த மக்களுக்கு ஒரு சரியான ஒரு நல்ல ஒரு மருத்துவத்தை கொடுப்போம். ஏன்னா உங்களை கடவுளாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மக்கள். ஒரு மனித நேயத்தோட ஒரு மருத்துவத்தை கொடுக்கறதுக்கு முன்வாருங்க. அதுதான் இங்கே வந்து நான் கோரிக்கையாக வைக்கிறேன். அவங்கள வந்து அலட்சியப்படுத்தாதீங்க, அவமதிக்காதீங்க. அந்த கோபம் தான் இந்த டாக்டரை கத்தியனால குத்தப்பட்டும் கூட இந்த டாக்டர் மேலே பட வேண்டிய அந்த பரிதாபத்தை இந்த குத்தப்பட்டம் பார்த்தீங்களா, இந்த குத்திய விக்னேஷ் மேலே வருது. காரணம் இவங்க கடந்த காலங்களில் ஒவ்வொரு முறையும் இந்த ஜனங்கள் இவங்க மீது அந்த பட்ட அந்த வலிகள் இந்த இழப்புகளும் தான் இன்னைக்கு வெளிப்படுத்துகிறாங்க. இதுதான் நம்ம இங்கே புரிஞ்சு கொள்ள வேண்டியதாக இருக்குது. இனிமேலாவது இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய அந்த புனிதமான அந்த மருத்துவத்தை புனிதமாக செய்யுங்க. ஒரு உயிர் கூட இழக்காத அளவுக்கு உங்கள் பணிகள் இருக்கட்டும். ரெண்டாவது, இனிமேலும் இது போன்ற நபர்கள் வந்து எங்களுக்கு வந்து தாக்குதல் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கின்ற சொல்லிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா. இதுக்கு வந்து தனியார் மருத்துவமனைகளில் வந்து ஒரு சிகிச்சை எடுக்கும் பொழுது அவங்கள கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள தயார்படுத்துவாங்க முதல்ல. ஏன்னு சொன்னால் ஒரு சிகிச்சை எடுக்கும் பொழுது அவங்க உடல் அளவில் என்னென்ன மாதிரி சூழல் அவங்க சந்திக்க வேண்டிய சூழல் வருது, அப்போ அவங்க எதிர்வினை ஆற்றுவாங்க அப்படிங்கிறது அவங்க மருத்துவத்துறைக்கு தெரியும், அந்த டாக்டருக்கே தெரியும், மருத்துவத்துறைக்கு தெரியும். ஆனால் அப்போ இந்த நிர்வாகத்துக்கு தெரியும் பொழுது இவங்களை தயார்படுத்தி இருக்கணும். இந்த மருத்துவம் வந்து கீமோதெரபி எடுக்கிறாங்க, இவங்களை கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் அதாவது சிகிச்சை எடுக்கிறவரும் சிகிச்சை எடுக்க கூட வராங்க பார்த்தீங்களா, அவங்கள தயார்படுத்தணும் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது. அப்போ அதை வந்து அரசு முறையாக வந்து கையாள வேண்டியது இருக்குது. சரிங்களா. ரெண்டாவது, இந்த மருத்துவர் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஒரு இருதய சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு சிகிச்சை எடுத்துக்கொண்டவர் தான். அவரெல்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரெஷ்ஷான வேலையை கொடுத்துருக்க கூடாது. எதுக்கு ஒரு அழுத்தமான, ஏன்னா அவரோட வயசு ஒரு 53 வயசு, அவர் ஒரு சிறந்த ஒரு எப்படின்னு சொன்னால் ஒரு எல்லா வேலையும் சிறப்பாக செய்த விட்ட ஒரு மருத்துவர், ஒரு நர்ஸ் சான்றிதழ் கொடுத்தாரு அமைச்சரே, வரவேற்கக்கூடியதான். ஆனால் அவர் வந்து ஒரு வேளை ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தில் வந்து ஒரு இது ஆயிருந்தா என்ன இருக்க வேண்டியது? முதல்ல ஃபிட்னஸ் வேணும்ல. இந்த மக்களுக்கு சிகிச்சை கொடுக்கணும்னு சொன்னால் மருத்துவர் வந்து நல்ல ஃபிட்னஸாக இருக்கணும், மன அளவுலையும் இருக்கணும், உடல் அளவுலையும் இருக்கணும். அதை இந்த அரசு தான் வந்து அவங்களுக்கு சரியாக செய்து கொடுக்கணும். மக்கள் உங்களை புனிதர்களாக தான் பார்க்கிறார்கள். அந்த புனிதமான தொழில் செய்யக்கூடிய மருத்துவர்கள் இனிமேலாவதும் மக்களுக்கான மருத்துவத்தை செய்ய மனிதநேயத்துடன் செய்ய முன்வாருங்கள் என இந்த நேர்காணல் வாயிலாக நான் வேண்டுகோள் விடுகிறேன். நிச்சயமா சுந்தர் தோழர், ஏன்னா நீங்கள் வந்து முக்கியமாக மக்களோட தொடர்ந்து பயணிக்கிறீங்க, அதனால் மக்களினுடைய வழிகளை வந்து சொல்லணும். அதே போல் நீங்களும் தனிப்பட்ட ரீதியில் ஒரு மோசமான சூழலை சந்தித்து தாண்டி வந்திருக்கிறீங்க. அப்படிங்கிறனால உங்களுடைய அறச்சீற்றம் வந்து வெளிப்படுகிறது. அதே சமயம் இந்த மருத்துவத்துறைக்குள் இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள், மருத்துவத்துறை சார்ந்து இருக்கக்கூடிய மருத்துவர்களுடைய பற்றாக்குறை, செவிலியர் பற்றாக்குறை, அவர்களுக்கான ஊதிய பிரச்சனை ஆகியவற்றை அரசாங்கம் உடனடியாக கவனத்தில் கொண்டு அவர்களுக்கான விஷயங்களை சரி செய்து கொடுத்தால்தான் அரசிலிருந்து மருத்துவத்துறைக்கும் மருத்துவரிலிருந்து மக்களுக்குமான சேவை அப்படிங்கிறது ஒழுங்காக நடைபெறும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் என்னுடைய கருத்தாக இதில் பதிவு செய்து கொண்டு வர இருக்கக்கூடிய கருத்து, இந்த கருத்துக்கு நாங்களும் வந்து ஆதரவு கொடுக்குறோம். கண்டிப்பாக எங்களுக்காக ஒரு வருகனையும் கருத்து கண்டித்துள்ளார். மிக்க மகிழ்ச்சி. நன்றி அவர்களே, மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.